சனி பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி ஒரு சவாலான காலகட்டமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் மற்றும் 7ஆம் இடங்களுக்கு அதிபதியாக சனி பகவான் இப்போது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த அஷ்டம சனி காலம் என்பது ஜோதிட ரீதியாக ஒரு போராட்டமான காலமாகும். அதே சமயம் சுப கிரகமான குருவின் வீட்டில் சனி இருப்பதால் கர்ம பலன் நிவர்த்தியாகும். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனி உங்கள் ஆரோக்கியம், வண்டி வாகன பயணம், நீண்டகால திட்டங்களில் சில தடைகளை ஏற்படுத்தலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சட்ட விவகாரங்களிலிருந்து தள்ளி இருப்பது நல்லது. இருப்பினும் 11ஆம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை உங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்குவார். குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தின் நிலை. குடும்பத்தில் அமைதி காக்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் நிதானம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானத்தை விட செலவுகள் அதிகம் ஏற்படும். அதனால் சிக்கனம் அவசியம். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். வரி விவகாரங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். தேவையற்ற வெளியூர் பயணங்களை குறைப்பது நல்லது. குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுவது நல்லது. கடன்களை கட்டுப்படுத்த வரவுக்குள் செலவு செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தொழில் மற்றும் உத்தியோகம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வேலையில் திடீர் மாற்றங்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையை மாற்றும் முடிவை மற்றும் விடும் முடிவை கண்டிப்பாக நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது. சுய தொழில்கள் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்தி வர வேண்டும். புதிய கூட்டாளிகளை அதாவது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிலும் லாபம் அடைவதை விட இருப்பதை இழக்காமல் இருப்பதே இந்த 2.5 ஆண்டு காலத்தின் வெற்றியாகும். பணிபுரியும் இடத்தில் உங்களது பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். கல்வி மற்றும் கலைத்துறையினருக்கு. கல்வியில் மாணவர்களும் கலைஞர்கள் கலைத்துறையிலும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். மாணவர்களின் படிப்பின் மந்தநிலை ஏற்படாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது திட்டமிட்டபடி படிப்பை அவசியமாக படிக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு போராட்டத்திற்கு பிறகே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படும். சோர்ந்துவிட வேண்டாம். இருப்பினும் தொடர் முயற்சி உங்களை வெற்றி பாதையில் நடத்தி செல்லும். ஆன்மீக தேடல் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஞான அனுபவத்தை தரும் காலகட்டமாகும். புதிய கலைகளை கற்பதில் ஆர்வம் காட்டினால் மன அழுத்தம் குறையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பரிகாரங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது: சிம்ம ராசியினர் தினசரி அதிகாலையில் எழுவதும் சூரிய தரிசனம், கருட தரிசனம் செய்வதும் மிகவும் அவசியம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி கருடாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அஷ்டம சனியின் பாதிப்பை குறைக்கும். வண்டி வாகனங்களை இயக்கும் போது அதிவேகத்துடன் இயக்குவதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியம். ஏழைகளுக்கு போர்வை அல்லது கருப்பு ஆடைகளை தானம் செய்வது நல்ல சனி பிரதியாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் சிவன் கோயிலுக்கு சென்று, முக்கியமாக பிரதோஷ காலங்களில் நீங்கள் சென்று வழிபட்டால் உங்களை சனி பகவான் காப்பாற்றுவார். எளிதிலும் நன்மையே செய்வார். பயப்பட தேவையில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.